ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக்கில் இயல் 3 பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இயல் 3ல் ஃபஸ்ட்டு ஒரு செயல் பகுதி கொடுத்துருக்காங்க, ஓய்வும் பயனும் அப்படின்ட்டு. இது பெருஞ்சித்திரனார் எழுதுனது. எப்பவும் போல் நம்ம நூற்குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்பு முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் குறிப்பை பொறுத்த வரைக்கும் பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம். இதில் துரை அப்படின்ட்டு இருக்குல்ல, இது அவருடைய அப்பா பேர். துரை ராமசாமியில இருந்து தான் துரை அப்படின்னு வச்சிருக்காங்க. இது இனிஷியல். ஓகேவா, இங்கே புள்ளி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இது இனிஷியல். ஒரு சில நேரங்களில் துரை மாணிக்கம்னு கொடுப்பாங்க, ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்கள் மாணிக்கம்னா யாருன்ட்டு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் துரை மாணிக்கம்னு சொல்லலாம் அல்லது மாணிக்கம்னு சொல்லலாம். இவரோட சிறப்பு பேர்னு பார்த்தீங்கன்னா பாவலர் பெருஞ்சித்திரனார் தான் இவரை எல்லாரும் அழைப்பார்கள். இவர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் அப்படிங்கிறது ஊரில் துரைசாமி மற்றும் குஞ்சம்மாளுக்கு 10/3/1933 அன்று பிறந்தார். 11/6/1995 இவர் இறந்திருக்கிறார். ஓகேவா, இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள தமிழில் மேக்சிமம் இந்த பெற்றோர்கள் பெயர்கள், எந்த ஊரில் பிறந்தாரு, அடுத்தது எப்போ பிறந்தாரு எப்போ இறந்தாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறல. அதனால இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கிட்டால் போதுமானது. பாவலேரி இவர் எவ்வாறு சிறப்பு எடுப்பார், இந்த டீட்டெயிலாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல. பாவலே பெருஞ்சித்திரனார், இயற்பெயர் துரைமணிக்கம். இந்த டீட்டெயில் தான் கேட்பாங்க. அடுத்து இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இந்த நூல் மட்டும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன், ஐயை. மீதி எல்லா நூல்களும் நமக்கு தெரியும். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள், நூறாசிரியம், இந்த நூல்கள்லாம் தெரியும். இதற்கான ஷார்ட்கட் சொல்கிறேன். இதோட ஷார்ட்கட், பெருஞ்சித்திரனாரை பொறுத்த வரைக்கும் அவர் கொய்யாக்கனி தான். கொய்யாக்கனியை கொத்தா பறித்து ஜூஸ் போடுறாங்க. ஜூஸுக்கு தமிழ்ல என்னது, கனிச்சாறு. ஓகேவா, ஒரு கனிச்சாறு போடுறாங்க. கொய்யாக்கனியை கொத்தா பறித்து ஒரு கனிச்சாறு போடுறாங்க. அந்த கனிச்சாரை அந்த ஒரு பையனோ பொண்ணோ ஸ்கூலுக்கு கொண்டு போகிறாங்க, பள்ளிக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே உள்ள ஆசிரியர் அவங்க ட்ரிங்க்ஸ் பிரேக் அல்லது லஞ்ச் பிரேக், அந்த மாதிரி ஒரு பிரேக்கில் எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்கும் போது இவன் இந்த கொண்டு வந்த கொய்யாக்கனி இந்த ஜூஸை எடுத்து சாப்பிட்றான். ஐய நல்லா இல்லையே அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறான். இவ்வளோ தான் இதோட ஷார்ட்கட்டு. கொய்யாக்கனி. ஓகே, ஃபர்ஸ்ட் நூல் கொய்யாக்கனி. கொத்து, பாவிய கொத்து. அடுத்த கனிச்சாறு, பள்ளி பறவைகள். ஆசிரியர் நூறாசிரியம். ஐயை அப்படிங்கிறது அவ்வளோ, அது ஐயை தான். ஓகேவா, ஐய அப்படிங்கிறனா அது ஐயை. 6 நூல்கள் இவர் எழுதுனது. அடுத்து இவருடைய இதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், இந்த 3 இதழ்களையும் இவர் எழுதியிருக்கார். உலகத் தமிழர்களிடையே தமிழ் உறவை உருவாக்க இவர் பாடுபட்டார். உலகத் தமிழர்களிடையே தமிழ் உணர்வு உருவாக்க இவர் பெரும் பாடுபட்டுள்ளார். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வச்சு படிக்காதீங்க. இப்போ இந்த 3 நூட்கள் எல்லாம் ஒரு 3 டைம் படிச்சுக்கின்னா மனப்பாடம் ஆயிரும், அவ்வளோதான். தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ்ச்சிட்டு, தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ்ச்சிட்டு அப்படின்னு முடிச்சிருங்க. அடுத்தது நூற்குறிப்பு. நூற்குறிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஓய்வும் பயனும் அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பறவைகள் எனும் குழந்தை பாடல் தொகுப்பின் 2ஆம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இப்போலாம் இந்த பகுதியை கூட கேட்காங்க. பள்ளிப்பறவைகள் எனும் குழந்தை பாடல் டேஷ் தொகுப்பின் பகுதியில் இடம்பெற்றுள்ளதுனா 2ஆம் பகுதியில். இப்பாடல் அப்படிங்கிறது இங்க ஓய்வும் பயனும் அப்படிங்கிறது இல்லை. இந்த நூலில் உள்ள பள்ளிப்பறவைகளை மென்ஷன் பண்றாங்க. பள்ளிப்பறவைகளில் உள்ள பாடல்கள் பலவும் பார்த்தீங்கன்னா அவருடைய இதழ்களான தென்மொழி மற்றும் தமிழ்ச்செட்டு, இந்த 2 இதுலையும் வெளிவந்திருக்கின்றன. மேலும் பள்ளிப்பறவைகள் அப்படிங்கிறது நூலை குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு மணிமொழி மாலை. ஸோ இந்த 2 கிட்டத்தட்ட ஒன்று. குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை. இந்த குஞ்சுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் அரிசி போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா மணி மாதிரி இருக்கும். இப்போ குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கும் தானே, பறவைகள்லாம் அந்த புறாலாம் பார்த்தீங்கன்னா சின்ன அரிசியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை. மணிங்கிறத அரிசின்னு வச்சுக்கோங்க, அரிசி போடுவாங்க. அப்போ அரிசிங்கிறது மணி மாதிரி இருக்கும். அப்போ மணிமொழி மாலை அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா மறக்காது. குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை. அவ்வளோதாங்க இவருடைய நூற்குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்பு. பாடலுடைய பொருள் பார்த்துட்டு பாடலை பார்ப்போம். பாடலோட பொருள் ரொம்ப சிம்பிளானதான். ஓய்வாக இருக்கும் நேரத்தில் ஓவியம் வரைய கற்றுக்கொள்ளுங்கள். அது தூய எண்ணங்களையும் அமைதியும் சேர்ந்து உள்ளத்துல அழகும் வெளிப்பட அது காரணமாக அமையும். தமிழ்களில் பாடல்கள் எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். பாடல்கள் எழுதவும் பாடவும் பழகி கொள்ளுங்கள். இசை தமிழின் இனிமையால் துன்பங்கள் நமக்கு தொலைந்து போகும் அப்படிங்கிறாங்க. அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள். அன்றாட செய்தி தாள்களை படியுங்கள். உலக நிகழ்வுகளை அறிவதன் மூலம் அறிவுத்திறன் மேம்படும்.
மருத்துவ நூல்களையும் மனநல நூல்களையும் படித்து தெரிந்து கொண்டால் உடலையும் உள்ளத்தையும் பாதுகாக்க துணை புரியும். நீங்கள் வாழ்க்கைக்கு உதவும் தத்துவ நூல்களை கற்றால் அதன் வழி தீமையும் பொய்மையும், எது நன்மை எது தீமை அப்படிங்கிறத கண்டறிந்து நல்வாழ்வு வாழ முடியும். மேலும் ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ல மட்டும் படிக்காம ஏட்டுக்கல்வியை புக்கில் உள்ளதை மட்டும் படித்து கற்றுக்கிடாம அது கூட கலையறிவையும் தொழிற்கல்வியும் அறிவியல் சிந்தனையும் கற்றுக்கிட்டா வாழ்வில வெற்றி பெறலாம். அதனால ஓய்வு நேரத்தில் பயனுள்ளதாக செலவு பண்ணுங்க, மொபைல் ஃபோனை பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்கார். ஓகே, பாடல் பார்த்துருமா? பாடல் அந்த பொருளுக்கு அப்படியே மேட்ச் ஆகும். ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு, ஓவியம் வரைந்து பழகு. ஓகேவா? அடுத்து தூய்மையோடு அமைதி சேரும், தூய்மையான உள்ளம் உருவாக அமைதி சேரும். அடுத்தது நன்கு தோன்றிடும் உள்ள அழகு, மேலும் உள்ளத்துல அழகும் சேரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாடல் படித்தேன். ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு, தூய்மையோடு அமைதி சேரும், நன்கு தோன்றிடும் உள்ள பழகு. இது புரிஞ்சிட்டல? அதே தான். பாக்களும் ஏற்று இது பழகு, நல்ல பாடலை பாடி மகிழ்வாய், தாக்குறும் துன்பம் யாவும் இசைத்தமிழில் மாய்ந்து போகும். பாடல்களை எழுதி பழகு, பாடி பழகு, உன்னை தாக்க வரும் துன்பங்கள் இசைத்தமிழோடைய மாயத்தினால ஓடி போயிடும். உன்னை தாக்க வரும் துன்பம்லாம் இசைத்தமிழோட மாயத்தினால ஓடி போயிடும் அப்படின்ட்டு. அடுத்த அறிவியல் ஆய்வு செய்வாய், நீ அன்றாட செய்தி படிப்பாய், செறிவுறும் ஒன்றன் அறிவு உளச்செழுமையும் வலிமை பெறுவாய். அறிவியல் ஆய்வு செய்க, டெய்லி செய்தித்தாள்கள் படிக்க, இது போல உலக அறிவுகளை பெற முடியும். மேலும் உள்ளமும் ஒரு செழுமையாகவும் வலிமையும் பெறுவாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மருத்துவ நூல்களை கற்றுக்கொள், மனநூல்களை கற்றுக்கொள். இதெல்லாம் கற்றுக்கொண்டால் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு தீமையும் பொய்மையும் நீ களைவாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மருத்துவ நூல்கள் கற்பாய், உடன் மனநூலும் சேர்ந்து கற்பாய், தீர்த்த மெய்நூல் கலறிவாய், தீமையும் பொய்மையும் களைவாய் அப்படின்ட்டு இந்த பாடல் முடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாடல் மற்றும் இந்த பொருள்லாம் பெருசா முக்கியம் கிடையாது, இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு தெரியல. அகநானூறு, புறநானூறு, சீவக சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம், இந்த குண்டலகேசி, அடுத்தது திருவிளையாடற் புராணம், கம்பராமாயணம், இந்த மாதிரி பாடல்கள்ல இருந்து அதோடைய வரிகள் கேட்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா உள்ளதெல்லாம் மேக்சிமம் கேட்க மாட்டாங்க. ஓகே, புக் பேக் பார்ப்போம். இசையால் துன்பங்கள் மறைந்து போகும், உலக நிகழ்வுகளை அறிந்தால் அறிவுத்திறன் மேம்படும், ஏட்டுக்கல்வியருடன் கலையறிவையும் தொழிற்கல்வியையும் அறிவியல் சிந்தனையும் கற்றுக்கொள்க. பள்ளிப்பறவைகள் அப்படிங்கிறது 3 பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க. குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை அப்படின்ட்டு 3ஆவது பிரிச்சிருக்காங்க. அடுத்து திருவிளையாடற் புராணம் எழுதியவர் யாரு? பரஞ்சோதி முனிவர். ஓகே, எப்பவும் போல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இது நூறு குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்பு பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு. பரஞ்சோதி முனிவர் பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு, அதாவது வேதாரண்யத்தில் இவர் பிறந்திருக்காரு. பரஞ்சோதி முனிவர் நாகை மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு வேதாரண்யத்தில் பிறந்திருக்காரு. இவர் தமிழும் வடமொழியிலும் புலமை பெற்றவர். இவர் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தர தேசிகர். ஓகே, பரஞ்சோதி முனிவர் துறவியாக சிவனோட கோயிலுக்கு போவார். சிவன் ஆலயந்தோறும் சென்று இறைவனை வழிபட்டு வருகிறார். எல்லா சிவன் ஆலயத்துக்கும் இவர் போவார். ஓகே, அப்படி போகும்போது மதுரை நகரை அடைந்து மீனாட்சி அம்மனையும் சோமசுந்தர கடவுளையும் வணங்குகிறார். அந்நகர்லேயே சிவகாலம் தங்கியிருந்தாள் சில காலம். ஓகேவா? மதுரைக்கு போறாரு. மதுரைக்கு போயிட்டு சோமசுந்தர கடவுளையும் மீனாட்சி அம்மனையும் வழங்கிட்டு அங்கேயே கொஞ்சம் காலம் இருக்காரு. அந்த நகரத்துல இருக்கக்கூடிய மக்கள்கள் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறதா இவர் திருவிளையாட்டு புராணத்தை ஏற்றுக்கிறார். இந்த நூலை சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருக்கால் பீடத்தில் இருந்து வடமொழி மற்றும் தென்மொழி புலவர் யாவும் போற்ற அரங்கேற்றினார். ஓகே, இது பார்த்துக்கோங்க. திருக்கோயிலின் எதிரே உள்ள அருக்கால் பீடத்தில் இருந்து வடமொழி மற்றும் தென்மொழி புலவர் யாவரும் போற்ற அரங்கேற்றினார். எல்லா மொழியிலும் எழுதிக்கலாம் போலபடி. இவர் திருவிளையாடற் போற்றி கழிவென்பா, மதுரை 1010 முதலிய நூல்களை எழுதியுள்ளார். இவர் அப்படிங்கிறது யார சொல்றாங்க? பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் போற்றி கழிவென்பா மற்றும் மதுரை 1010 இந்த 2 நூல்களையும் கூட எழுதியிருக்கார். இது என்னது? திருவிளையாடற் புராணம். இதை சேர்த்த 3 நோட்கள். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாம் கேட்பாங்க. திருவிளையாடற் போற்றி கழிவென்பா அப்படிங்கிறத எழுதுனது யாரு?
பரஞ்சோதி முனிவர். மதுரை 10 எழுதுனதும் பரஞ்சோதி முனிவர் தான் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. நூற்குறிப்பை பொறுத்த வரைக்கும் திருவிளையாடற் புராணம் அப்படிங்கிறது 3 காண்டங்களை கொண்டது. 64 படலம், 3364 பாடல்களை கொண்டது. இப்போ திருவிளையாடற் புராணம் 3 காண்டம் அப்படிங்கும் போது என்னென்ன காண்டம் இருக்குன்னா, மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் அப்படின்ட்டு 3 காண்டம் இருக்கு. இல்லை மதுரை காண்டத்துக்கு 18 படலங்களும், கூடர் காண்டத்துக்கு 30 படலங்களும், திருவாலவாய் காண்டத்திற்கு 16 படலங்களும் இருக்கிறது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டு கூடர் அப்படிங்கிறத குடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடல் எவ்வளோ 30 ரூபாய்க்கு விற்பாங்க. ஓகேவா? நீங்கள் ரோட்டுக்கடலாம் போனீங்கன்னா குடல் 30 ரூபா. அப்போ கூடர் காண்டம் குடல் 30 படலங்களே கொண்டது. திருவாலவாய் இல்லை வாயின்னு இருக்குல்ல, வாயில் மொத்தம் 32 பல்லும் தெரியுது அப்படிம்பாங்களா, அதில் பாதி எடுத்துக்குவாங்க. திருவாலவாய் 32 பல்லும் தெரியுது, அப்போ பாதி. ஓகேவா? கீழே உள்ள வருஷம் மட்டும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 16 பல்லு. மதுரைக்கு போக ஒரு 180 ரூபா டிக்கெட் ஆகும். மதுரையில இருந்து அவ்வளவு ஒரு 18 ரூபா தான் ஆகும். மதுரைக்கு போக ஒரு 180 ரூபா டிக்கெட் ஆகும் அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் 0 கழிச்சிருங்க, 18. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மதுரைக்கு போக 180 ரூபா டிக்கெட்டு, 18. குடல் வாங்க ஒரு 30 ரூபா. வாயு 32 பல்லும் தெரியுது, அதில் பாதி 16. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. 18, 30, 16 மொத்தம் 64 படலங்கள் இருக்குது. 3364 பாடல்கள். இப்போ 33 டபுள் பண்ணிங்கன்னா 66 வரும். இது டபுள் பண்ணுறீங்களா, அதனால ஒரு 2 கழிச்சுக்கோங்க. 33 டபுள் பண்ணால் 66 வரும். டபுள் பண்ணுறதுனால 2 கழிச்சுக்கோங்க. 3364 பாடல்களை கொண்டது. அவ்வளோதான். திருவிளையாடபுரம் மதுரை காண்டம் 18, கூடர் காண்டம் 30, திருவாலகாண்டம் 16, 3 காண்டத்தையும் 64 படலங்களையும் கொண்டது. 3364 பாடல்களை விட்டது. ஓகே, 64 திருவிளையாடுகளை விளக்கி எழுந்த நூல்கள் விரிவானதும் சிறப்பானதும் இந்த நூல் ஆகும். எது? திருவிளையாடற் புராணம் அப்படிங்கிறது இறைவனின் 64 திருவிளையாடலை விளக்கி சொல்வது சிறப்பான நூல். இல்லை தொடை நயமும் பக்தி சுவையும் மிக்க நூலுக்கு நாம வேங்கடசாமி உரை எழுதியுள்ளார். இது முக்கியமானது. திருவிளையாடற் புராணத்திற்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்கு. கேட்டிருப்பாங்க. நாமோ வெங்கடசாமி நாட்டார் அப்படின்னு வரும்ல, அவர் தான் நாமோ வெங்கடசாமி. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடல் வரியும் முக்கியம். இதுவும் பார்த்துக்கோங்க. இது எந்த நூலில் இடம்பெறுதுன்னா குறுந்தொகை. கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிர தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலது கெளிய நட்பின் மயிலியல் செரியர் அறிவை கூந்தலின் அறியோர் உழவோ நீ அறியும் பூவே. இறைவன் தருமிக்க அருளிய பாடல். இதை பற்றி இது உள்ளேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு பாடல் உள்ளேயே இருக்கும். இது குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளது. ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிர தும்பி. இது கேட்ட மாதிரி இருக்கு இந்த லைன். குறுந்தொகை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முன்கதை சுருக்கத்துக்கு போயிடும், அங்கேருந்து வந்துடும். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் எழுந்தினது. திருவாலவாய் காண்டம் தருமிக்கு பொற்குழி அளித்த படலம். இது பொற்குழினா பரிசு, பொற்கிளின்னு என்னது பரிசு. முன்கதை சுருக்கம். எந்த நாட்டவருக்கும் பொதுவாக இருப்பதால் தென்னாட்டில் தன்னுடைய அருள் விளையாட்டை நிகழ்த்தியவர் தென்னாட்டு சிவபெருமான். இவர் சிவபெருமானை பற்றி தான் இந்த பாடல். தமிழ் புலவர்கள் இறைவனுக்கும் தமிழுக்கும் உள்ள பிணைப்பை உறுதிப்படுத்தவே திருவிளையாடற் புராணம் முதலிய புராணங்களை ஏற்றுள்ளார். ஓகேவா? இல்லை கான்செப்ட் புரியுதா? சிவனுக்கும் சிவபெருமான் பற்றி தான் இது. சிவபெருமான் கொடுக்காம இங்கே இறைவனு கொடுத்துருக்காங்க. இறைவனே படிச்சுக்கோங்க. தமிழ் புலவர்கள் இறைவனுக்கும் தமிழுக்கும் இங்கே தமிழ் புலவர்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இறைவனுக்கும் தமிழுக்கும் உள்ள பிணைப்பை உறுதிப்படுத்தவே திருவிளையாடற் புராணம் வந்திருக்கு. இவங்க 3 பேருக்கான ரிலேஷன். தமிழ் புலவர்கள், இறைவன், தமிழ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா புலவர் தம் புலமைத்தரத்தை அறிய இறைவனை வேண்டி சங்கப்பலகையை பெற்றனர். சங்கப்பலகை இறைவர்கிட்ட வேண்டி பெறுதாங்க.
இல்லை ஃபர்ஸ்ட் 40 பேர் வந்து இந்த சங்கப்புலவர்கள் வந்து இருப்பார்கள். அவங்களோட கருத்தை தீர்க்க இறைவனே வந்து தலைமை புலவராக வந்து அருள் புரிவார். சங்கப்புலவர் வந்து அப்போ 41 பேர், இறைவன் ஒருவர், அங்கே 40 சங்கப்புலவர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வங்கிய சேகர பாண்டியனின் மகன் வங்கிய சூடாமணி பாண்டியன் அப்படிங்கிறவர் மதுரையின் அரசாட்சி பொறுப்பை வந்து ஏற்கிறார். மதுரையோட அரசாட்சி வருது, அரசராக வராரு. அவன் இறைவனுக்கு சண்பக மாலை சாத்தி வழிபட கருதி சண்பக நந்தவனத்தை, இவர் சண்பக மாலையை வந்து சாத்தி வழிபட கருதி சண்பக வனத்தை வந்து ஏற்படுத்துகிறார். இதனால் வந்து என்ன நடக்கு, ஓகே இப்படி வருது. சூடாமணி பாண்டியனுக்கு சண்பக பாண்டியன் எனும் பெயரும் வந்து வழங்கிட்டு, இதனால தான் இவர் சண்பக மலையை சாத்தி சண்பக வந்தனத்தை வந்து ஏற்படுத்துறதால, அதனால இவருக்கு சூடாமணி பாண்டியன், வங்கிய சூடாமணி பாண்டியனுக்கு சண்பக பாண்டியன், செண்பகன் தான் நினைக்கிறேன், அதான் சண்பகன் போட்டிருக்காங்க தூய தமிழ். சண்பக பாண்டியன் எனும் பெயரும் வந்து வழங்கலாயிட்டு. இவர் வந்து ஒரு சமயம் வந்து தன் காதல் மனைவியுடன் சண்பக வனத்திற்கு வந்து செல்லும் போது அவ்வேளையில் மெல்லென புகுந்த இளந்தென்றல் புது மனதை வீசியது. ஒரு காத்தடிக்க அந்த காத்துல ஒரு புதுவான ஒரு வாசனை வந்து வருகிறது. அப்படி ஒரு மனத்தை வந்து அவர் இதுவரைக்கும் நுகர்ந்ததே கிடையாது. யாரு, சண்பக பாண்டியன் நுகர்ந்ததே கிடையாது. பாண்டியனின் மனதில் ஒரு ஐயம் எழுகிறது. இது என்ன வாசம், இவ்வளவு நல்ல வாசனத்தை நம்ம இது வரைக்கும் கண்டதே இல்லையே. இந்த சண்பக பாண்டியன் நந்தவனம் இருக்குல்ல, இந்த சண்பக பாண்டியன் வர்றது, இந்த சண்பக நந்தவனம் என்ன இவ்வளவு இதா இருக்கு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஐயம் எழுகிறது. அந்த ஐயம், ஓகேவா, அந்த தென்றல இருந்து வரக்கூடிய வாசம் என்ன அப்படிங்கிறது, அந்த ஐயம் தீர்ந்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பாடல் பகுதியில ஃபுல்லா வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த கான்செப்ட் புரிஞ்சா? இதுல வந்து தமிழ் புலவர்கள், இறைவன், தமிழ், இதுக்குள்ள பிணைப்பை பத்தி சொல்லுதுதான் இது திருவிளையாடற் புராணம். சங்கப்பலகையை வந்து வாங்கியிருந்தாங்க. 40 சங்கப்புலவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷன் வருது. அதை தீர்ப்பதற்காக இறைவனை தலைமை தாங்கி 41 புலவர்கள் ஆகுறாங்க. அதே டைம்ல சேகர பாண்டியனின் மகன் யார், சூடாமணி பாண்டியன், சண்பக மாலையை சாத்தி ஒரு சண்பக வனத்தை வந்து உருவாக்க வேண்டும், நந்தவனத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ட்டு உருவாக்குறாரு. அதனாலதான் இவருக்கு சண்பக பாண்டியன் அப்படிங்கிறது பெயரும் வந்து வந்திருக்கு. இவர் ஒரு டைம் வந்து அவருடைய காதல் மனைவி கூட சண்பக வனத்துக்கு வந்து போறாரு. அப்படி போகும்போது அவர் இளந்தென்றல ஒரு நல்ல வாசம் வருது. என்னடா இது வாசம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. அந்த ஐயம் தீர்ந்ததா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பாடல். அவருக்கு ஐயத்தை தீர்த்து வச்சா புலவர்களுக்கு பரிசு கிடைக்கும்ல, அதை பத்தியான பாடல் தான் இது. இறைவனிடம் வந்து ஃபர்ஸ்ட் தருமி வந்து வேண்டல், இறைவன்கிட்ட போயிட்டு தருமி வேண்டுவாரு. உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது, இங்க என்ன பிரச்சனை ஓடுது உங்களுக்கு தெரியும், அதுக்கு எனக்கு பதில் சொல்யூஷன் கொடுங்க பாரு. உடனே இறைவன் வந்து சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு பாடலாக எழுதி தாங்க பாரு. உடனே இறைவன் வந்து என்ன பண்ணுவான்னா தருமிக்கு வந்து பாடலை வந்து எழுதி கொடுப்பாரு. இறைவன் வந்து தருமிக்கு ஓகே இந்த பாடலை போய் கொடு அப்படின்ட்டு பாடலை வந்து எழுதி கொடுப்பாரு. அடுத்த பாண்டியன் வந்து களிக்கூறுதல்னா பாராட்டி தான் சொல்லுவார். பரவாயில்ல, நான் நினைச்ச மாதிரி இந்த பாட்டு இருக்கு, உனக்கு வந்து பரிசு உண்டு, போய் அந்த பரிசை எடுத்துக்கொண்டு சொல்லிடுவார். இவரும் வந்து போயிட்டு பரிசை எடுக்க போயிடுவார். ஓகேவா, நல்லா பாராட்டிட்டு பாண்டிய மன்னன் பாராட்டி விடுவாரு, சண்பக பாண்டியன் வந்து பாராட்டி விடுவாரு. பாராட்டினோடனே இவரும் பரிசை போய் எடுக்க போறாரு. அப்பதான் வந்து நக்கீரன் வந்து வர்றாரு. நக்கீரன் வந்து தருமையை வந்து விளக்குறாரு. இல்லை, இந்த பாடல்ல வந்து தப்பு இருக்கு, ஓகேவா, இந்த பாடல்ல வந்து தப்பு இருக்கு, அதனால உனக்கு பரிசு கிடையாது அப்படின்ட்டு நக்கீரன் வந்து தடுத்து நிறுத்துவார். உடனே தருமி வந்து போயிட்டு இறைவன்கிட்ட போய் கேட்பாரு, நீ எதுக்கு எனக்கு தப்பான பாடலை வந்து எழுதி கொடுத்தா? தருமி இறைவனிடம் முறையிடுது, நீ எதுக்கு எனக்கு தப்பான பாடலை வந்து எழுதி கொடுத்த அப்படின்ட்டு கேட்பாரு. உடனே அதுக்கு இறைவன், நான் தப்பால எழுதி கொடுக்கல, கரெக்டாக தான் எழுதி கொடுத்துருக்கேன், வா போய் கேட்போன்ட்டு இறைவனும் ஓகேவா, இறைவனும் தருமி வந்து வருவாங்க நக்கீர்கிட்ட. யார் வந்து என் பாட்டில் குறை இருக்குது அப்படின்ட்டு சொன்னீங்க அப்படின்பாரு. அதுக்கு வந்து நக்கீர் வந்து நான் தான் சொன்னேன், இப்போ அதுக்கு என்ன அப்படின்ட்டு கேட்பாரு, யார், இறைவன்கிட்டயே. அதுக்கப்புறம் வந்து ஏன் இதில் என்ன குற்றம் நீ கண்டாய் அப்படிங்கும்போது, சொல் குற்றம் இல்லை, அதில் வந்து பொருள் குற்றம் வந்து இருக்கிறது, சொல் குற்றம் கிடையாது, அதில் பொருள் குற்றம் வந்து இருக்கிறது அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அப்படின்னா என்ன பொருள் குற்றம் அப்படின்ட்டு அவர் கேட்கும்போது, மலர்கள் முதலியவற்றால் தான் மனம் வந்து வரும், ஓகேவா, மலர்கள் இருந்தால்தான் மனம் வந்து வரும். வெறும் கூந்தல் இருக்குல்ல, பெண்களின் இருளத்து கூந்தலுக்கெல்லாம் வந்து இயற்கையில் வந்து மனம் கிடையாது அப்படின்ட்டு நக்கீரன் வந்து சொல்லுவார். அவரோட கான்செப்ட் கரெக்டு தானே. இப்போ பெண்களோட கூந்தல்ல பூ வச்சா வாசம் வரும், பூ இல்லாமல் அது வாசம் வரணும், ஏதாச்சும் ஷாம்பு போடணும், ஏதாட்டும் ஒரு விஷயத்த பண்ணாதான் அது வாசம் வரும். இயற்கையாகவே கூந்தலுக்கு வந்து மனம் இருக்காது. அதை வந்து நக்கீரன் வந்து சொல்லுவார். அதனால அது இல்லை சொற்குற்றம்லாம் இல்லை, பாடல்லாம் கரெக்டு தான், ஆனால் இல்லை பொருள் வந்து குற்றம் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ நீ வணங்கக்கூடிய பரஞ்சோதியாகிய இறைவன் இருக்கார்ல,
நீ வணங்கக்கூடிய பரஞ்சோதியாக இறைவன் இருக்கார்ல, அவருடைய பாம்பையும் கங்கையும் அணிந்த சடைய உடையவன். ஓகேவா, அதாவது இறைவன் சிவனை தான் சொல்ல. அப்போ சிவபெருமானே அவர் வந்து புலவர் வேடத்துல தான் வந்திருப்பாரு, அதனால பெருசா தெரியாது. அப்ப நீ வணங்கக்கூடிய பாம்பையும் கங்கையும் அணிந்த சடைய உடையவனுக்கும் இடப்பக்கத்தில் இருந்துள்ள ஊமை அம்மன். ஓகே, ஊமை அம்மன் இவர் சிவனையும் ஊமையனு குளிர்ந்த கருந்து கூந்தலுக்கும் இதே தன்மைதானா அப்படின்னு கேட்பாரு. இப்ப இறைவன் என்னோட கூந்தலுக்கும் என் பக்கத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய ஊமை அமையோட கூந்தலும் இதே இதுதானா, வாசல்லாம் வராது அப்படின்னு கேட்பாரு. எந்த கூந்தலா இருந்தாலும் இப்படிதான், ஏதாவது வச்சாதான் வாசல் வருமே தவிர மற்றபடி வராது. அந்த கூந்தலுக்கும் அதே தன்மை தான், மற்றபடிலாம் வந்து வாசம் வந்து வராது அப்படின்ட்டு இவர் சொல்லிடுவார். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அவர் சண்பக பாண்டியன் வந்து ஒரு சண்பக வனத்தை உருவாக்கி அவரோட காதல் மனைவி கூட போகும்போது அந்த ஒரு விதமான வாசம் வந்துச்சுல அந்த தென்றல்ல, அந்த வாசம் என்ன நம்ம ஒய்ஃப்கிட்ட இருந்து அவங்களோட காதல் மனைவிட்ட இருந்து வந்த அந்த கூந்தல் வாசமா இல்லை ஏதாவது மலர்களின் வாசமா அப்படின்ட்டு ஒரு ஐயம் ஏற்படும். அந்த ஐயத்தை தீர்ப்பதற்கு இறைவன் வந்து இறைவன்கிட்ட போயிட்டு தருமி வந்து ஒரு பாடல் கேட்பாரு. தருமி பாடலை இறைவன் பாடலை தருமிக்கு எழுதி கொடுத்துருவாரு. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வந்து நல்லா தான் இருக்குன்ட்டு பாண்டியன் வந்து பொற்கிளியை எடுத்துக்கோம்பாரு. பொற்கிளி தான் பரிசு, பொற்கிளியை எடுத்துக்கோம்பாரு. அப்போ நக்கீரன் வந்து தடுத்து நிறுத்துவார். இறைவன்கிட்ட போயிட்டு திரும்பி தருமி எதுக்கு நீ எனக்கு இப்படி பண்ணிட்ட, இந்த நல்ல பாடலில் எழுதி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்ட்டு கேட்பாரு. பாடலில் கரெக்டாக தான், என்ன தப்பு அப்படின்ட்டு திரும்ப இறைவன் வந்து வருவார். இந்த சபைக்கு வருவார். இந்த சங்கப்புலவர்கள் 40 பேர்லாம் இருக்காங்களா, அந்த டீமுக்கு வருவார். வந்துட்டு என்ன யார் என் பாடலில் குற்றம் சொன்னா அப்படிங்கும்போது நக்கீரர் நான் தான் சொன்னேன், அதில் வந்து குற்றம் இருக்குது. என்ன குற்றம் அப்படிங்கும்போது அதில் சொல் குற்றம் இல்லை, பொருள் குற்றம் இருக்குது. எந்த விதமான கூந்தலுக்கும் வந்து மனம் கிடையாது, ஏதாவது பூ போன்ற விஷயத்துக்கு தான் மனம் உண்டு. அது யாராக இருந்தாலும் சரி, இறைவனாக இருந்தாலும் சரி, இறைவனோட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, யாருக்கும் மனம் கிடையாது அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்லி விட்டுருவார். ஓகேவா, எந்த கூந்தலுக்கும் அந்த தன்மை தான். நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து அடர்ந்த நீண்ட சடையுடைய இறைவன் நெற்றிக்கண்ணை சிறிதளவு காட்ட அதனால் துன்புற்ற போதும் அஞ்சாதனாய் இந்திரனை போல உடல் முழுவதும் கண்களை உடையவராயினும். இதுல இந்திரன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. யாரை போல்னா இந்திரன் போல உடல் முழுசும் கண்ணு இருந்தா கூட உமது பாடலில் குற்றம் உடையது என்று கூறினான் நக்கீரன். நெற்றிக்கண் காட்டணும் குற்றம் குற்றதான், பாடல குற்றம் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. அடுத்த நெற்றிக்கண் வெப்பத்தால் நக்கீரன் வருந்தலும் இறைவன் மறைதலும். அவ்வளவுதான். இப்ப நெற்றிக்கண் திறக்கிறதுனால பிறை நிலவை தலையில் சூடிய, ஓகேவா, சிவபெருமான் வந்து பிறை அவரோட இதுல பாத்தீங்கன்னா மண்டையில நிலவு இருக்கும். அவருடைய கண்ணிலிருந்து வந்த தீப்பொறியின் காரணமாக நக்கீரன் பொற்றாமரை குரத்தில் மூழ்கினான். நக்கீரன் வந்து மூழ்கிடுவாரு. புலவர் வடிவில் வந்த சோமசுந்தர கடவுள் வந்து விரைந்து தனது திருவுருவத்தை மறைத்து அருளினார். புலவர் வடிவில் தானே அவர் வந்து இந்த பஞ்சாயத்து பண்ணுவார். அவர் புலவர் வடிவில் வந்துட்டு இந்த இதுக்கு வந்து என்னது, அவரோட உருவத்தை மறைச்சிட்டு போயிடுவார். அவ்வளோதான் இதோடைய கதை. 10 பாடல்களாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பாடலாக என்னன்ட்டு மெதுவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, என்னென்ன நடக்கு எப்படி எப்படி நடக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பாடலை வந்து ஒரு டைம் ரீட் பண்ணுங்க, போதுமானது. அப்போ திருவிளையாடல் புராணம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டா திருவாலவாய் காண்டம். அவ்வளோதான். 100 குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, இந்த 10 பாடல் பாடுது. புக் பேக் பார்ப்போம். திருவிளையாடல் புராணத்தை ஏற்றியவர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணம் 3 காண்டங்களே உள்ளது. என்ன காண்டலாம்? மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். மதுரை காண்டத்துக்கு 18 படலம், கூடர் காண்டத்துக்கு 30 படலம், திருவாலவாய் காண்டத்துக்கு 16 படலம். இறைவனிடம் பாடலை பெற்று சென்றவன் தருமி. பொற்கிளி பெற சென்ற தருமியை தடுத்தவன் யாருன்னா நக்கீரன். உன் பாடல குற்றம் கிடக்க, உனக்கு பொருள் பரிசலம் கிடையாது அப்படின்னு சொன்னவர். உடல் முழுவதும் கண்களை உடையவன் யாரு? இந்திரன். இந்த இருக்கா மதுரை காண்டம் அப்படிங்கிறது எத்தனை? 18. மதுரை காண்டம் 18, கூடல் காண்டம் 30, திருவாலவாய் காண்டம் 16. அடுத்த ஒரு உரைநடை கடற்பயணம். இதுல நிறைய பேரோட இதா இருக்கும், கருத்துக்களா மேற்கோர்கள் வந்திருக்கும். அதை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது என்னது? அவையோட மொழி. இது வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னது யாருன்னா அவை. இதுல திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. திரவியம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கடல் கடந்து போயாட்டும் செல்வம் தேடு, வேலையை தேடு, செல்வத்தை உருவாக்கு,
கடல்களை திரைக்கடல் ஓடியும் கடல்களை கடந்தாவது நீ செல்வத்தை தேடு அப்படிங்கிறத இதோட பொருள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது கணியன் பூங்குன்றனார் சொன்னது. இது வந்து நிறைய டைம் ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ரெண்டாவது இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேள்னா எல்லா ஊரும் எல்லா மக்களும் நம்மளுடைய உறவினர் தான், கேளீர்னா உறவினர் தான் அப்படின்ட்டு கணியன் பூங்குன்றனார் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த முன்னீர் வழக்கம், கடற்பயணத்தை மேற்கொண்டது வந்து முன்னீர் வழக்கம் அப்படின்ட்டு தொல்காப்பியத்தில் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா, இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லிட்டேன். முன்னீர் வழக்கம் அப்படின்னாலே எந்த வகையான நீராக இருந்தாலும் சரி, தோளில் பட்டால் ஒன்றும் ஆகாது. குளிர்ந்த நீராலும் சரி, வெந்நீர்னாலும் சரி, கடல் நீர்னாலும் சரி, எதுனாலும் நம்ம பட்டா ஒன்றும் ஆகாது. 3 காலத்திலும் முன்னீரிலும் வந்து ஒன்றாகுது. அப்போ முன்னீர் அப்படிங்கிறது தொல்காப்பியம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார், இதை மறக்க மாட்டீங்க. திருக்கடல் ஓடியும் திருவேந்தேடுங்கிறது மறக்க மாட்டீங்க, அது ஈஸி தான். யாரு? ஔவையார். இந்த 3 முடிச்சா அடுத்தது பழந்தமிழர் வந்து பொருளீட்டுதல் தம் கடமையாக இருந்தாலும் இது தொல்காப்பியத்தினுடைய பொருள் அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா பொருள் வயிர் பிரிவு. இந்த பிரிவில் காலில், அதாவது தரைவழி பிரிதல், களத்தில் நீர்வழி பிரிதல் அப்படின்ட்டு 2 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க பொருள் தொல்காப்பியத்தோட பொருள் அதிகாரத்தில். அடுத்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழருக்கு மேற்கே கிரீஸ், ரோமம், எகிப்து முதல் கிழக்கே சீனம் வரையிலான கடல்வழி தொடர்பு வந்து இருந்திருக்குது. பாலஸ்தீனம், மெசபடோவியா, பாபிலோனா, சீனம் ஆகிய நாடுகளில் தமிழர்களுடைய விரும்ப பெற்றன. ஏலமும் லகமும், ஏலம், லவங்கம், இஞ்சி, மிளகு எல்லாம் வந்து மேற்காசிய நாடுகளுக்கு நல்ல விலைக்கு விற்கப்பட்டன. தமிழ்நாட்டில் பிற நாட்டர் உள்ளத்தை கவரும் பல பொருட்களை மீது இருந்த அவற்றில் முத்து, பவளம், ஆரம், இதெல்லாம் வந்து முத்து, பவளம், ஆரம், அகில், வெண்தொகில், சங்கு இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்கவை. பழந்தமிழர், கிரேக்க ரோமானியர், யவனர் அப்படின்ட்டு சொன்னார்கள். இது முக்கியம். பழந்தமிழர், கிரேக்க ரோமானியர் எப்படி சொன்னாங்க? யவனர் அப்படின்ட்டு சொன்னார்கள். அடுத்து இல்லை ஒரு ஓமை மாதிரி இது சொல்லியிருப்பாங்க. தமிழகத்தில் பல வகையான கப்பல்கள் வந்து கட்டப்பட்டன. அதில் ஒவ்வொரு பெரிய கப்பல்களும் வந்து மதில் சூழ்ந்த கோட்டை போல வந்து இருக்கும். அதில் வந்து சுற்றி நீர்நிலைமை கலன்கள், கடல்குள்ள போகும்போது கழனிகள் வந்து இருக்கும். இது வந்து மருத நில அரசனது கோட்டை போல இருக்கிறது அப்படின்னு ஓமையாக புறநானூற்றில் சொல்கிறாங்க. இதில் இதுதான் முக்கியம். எந்த நூல்னு கேட்டியா புறநானூறு. இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து முக்கியம். எப்படி சொன்னாங்க? யவனர். இந்த மாதிரி இந்த ஊமையாக அரசனது மதில் சூழ்ந்த கோட்டையை போல ஒவ்வொரு பெரிய கப்பல்களும் இருக்குது, அது வந்து மருத நில அரசனது கோட்டை போல இருக்குது அப்படின்னு சொன்னது யாரு? ஊமையாக கூறினது வந்து எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. அடுத்து கடலை வந்து கடலையும் மரக்கலங்களையும் வந்து குறிக்கக்கூடிய பொருள் இது பெயர்கள்: ஆழி, ஆர்காலி, முன்னீர், வாரணம், பவ்வம், பறவை, புணரி. இது எல்லாம் வந்து கடலை வந்து குறிக்கக்கூடிய சொல். மரக்கலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்பல், களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசல், புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி, வங்கம், மிதவை, பரி, ஓடம் இப்படிங்கிறதெல்லாம் என்னது? மரக்கலத்துக்கு கப்பல்களை வந்து குறிக்கக்கூடியது. இதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. கடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்கும். கடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்கும். அதில் ஒரு மாதிரி ஆறுகளி மாதிரி சவுண்டு வரும். சவுண்டு ஒரு மாதிரி வரும். வேண்டாம், அப்படி வேணாம். களி. கடல் வந்து ஆழமாக இருக்கும், அதில் போனால் நல்ல நேரம் வந்து கழியும். கடல் அப்படிங்கிறது ஒரு நீர். ஓகேவா? இல்லை இந்த பறவை அப்படிங்கிறதும் வந்து என்னது உங்களுக்கு தெரியும். பறவை அப்படிங்கிறது என்னது? கடல்ல இருக்கும், மேலும் கடலுக்கு பறவை. இந்த பறவை அப்படிங்கிறது பறக்கக்கூடிய பறவை குறிக்கும். இந்த பறவை அப்படிங்கிறது என்னது? கடலை வந்து குறிக்கும். புணரி. காலில் போனீங்கன்னா, கடலுக்கு போனீங்கன்னா இந்த காலை வந்து ஒரு மாதிரி புணரும். அந்த கடல் அலை நம்ம காலில் இப்படி கால் நினச்சிக்கோங்களேன், இந்த கடல் அலை நம்ம காலை பட்டு போகுது, அப்படியே ஒரு மாதிரி புணரும். ஓகேவா? அப்போ புணரி வந்துடும். வாரணம், வானம்னு வச்சுக்கோங்க. கடலோட ரிஃப்ளெக்ஷன் தான் என்னது? வானத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் கடல்ல வந்து தெரியும். பவ்வம். கடல்ல போனா கொஞ்சம் சேட்டை இல்லாம கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். பவ்வமா இருந்தா தப்பிச்சு வரலாம். உள்ள நம்ம கொழுப்பெடுத்து போனா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இது ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சுக்கலாமா? ஒருத்தர் வந்து கடலுக்கு போறாரு. அந்த கடல் வந்து ஆழமாக வந்து இருக்கிறது. அதுல ஒரு நேரம் வந்து நல்லா வந்து அவர் கழிகிறது. கடலுங்கிறது நீர் தானே, அப்போ அது பிரச்சனை இல்லை.
கடல் வந்து அவர் கடல் ஏன் இந்த கலரில் இருக்குன்னு யோசிக்காரு. அப்போ தான் அவர் தெரியுது வானத்தோட கலரை வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது அப்படின்ட்டு அவர் பவ்வமாக இருக்கிறாரு. ஓகேவா, அவ்வளோதான், இவ்வளோதான். அப்போ கடல் ஆழமாக இருக்கும். ஆழி, ஆர்கழி, வாரணம், முன்னீர், பவ்வம், பறவை, புணரி. கால் இல்லாதுமே ஒரு காலை போய் வச்சுக்கிட்டு அப்படியே பவ்வமாக நின்றுக்கிட்டு இருக்காது. அப்போ காலை வந்து புணர்கிறது, அந்த ஒரு உணர்ச்சி வருகிறது. அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7. ஸோ இவ்வளோதான். இந்த 7 மட்டும் பார்த்து வச்சுக்கோ, போதுமானது. இந்த மரக்கலத்துக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் சொல்லிடுவீங்க. இதில் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பரி, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ. அடுத்தது கடல் கடந்த தமிழ். அதை தமிழில் எப்படி சொல்கிறாங்க? கிரேக்கத்தில் அரிசி, ஒரைசா, ரைஸ். அந்த சவுண்ட் வருதா? அரிசி, ஒரைசா, ரைஸ். கரூர், கரோரா. காவேரி, கப்ரில். காவேரி, கப்ரி. காவேரி, விரி, பிரி. குமரி, கோமாரி. தொண்டி, திண்டி. மதுரை, மதோரா. முசிறி, முசிறில். ஸோ இதோட பேர்கள் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே சவுண்டிங்கில் தான் ஒலிக்கும். அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. அடுத்தது கடலில் வந்து பெரிய கப்பல்கள், சிறிய கப்பல்கள்ன்ட்டு எல்லாம் பேருக்கு. கடலில் செல்லும் பெரிய களம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவாய் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. இது முக்கியமானது. பெரிய களம் அப்படிங்கிறது நாவாய் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. கட்டப்பட்ட யானை அசைவது போல, இங்கே வாங்க, இங்கே இருந்து புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்க்கால் அலைகளால் அலைப்பொண்டு கட்டப்பட்ட யானை போல. புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் வந்து கட்டப்பட்ட யானைகள் அசைவது போல அசைந்தன, மேலும் அவற்றின் உச்சிக்குடியில் அசைந்து ஆடின அப்படின்ட்டு பட்டின பாலையில் சொல்லியிருப்பாங்க. ஒரு பெரிய கப்பல் நிற்குது, ஓகேவா? அந்த கப்பலோட கொடி, அந்த கப்பல்லாம் வந்து எப்படின்னா யானை அசைந்து ஆடுவது போல அசைந்து ஆடுகிறது அப்படின்ட்டு பட்டின பாலையில் வந்து சொல்கிறாங்க. எப்படி ஞாபகம்? யானை, பட்டின பாலை. யானை வந்து ஒரு பட்டினத்தை, யானை வந்து பால் குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டின பாலை. ஓகே, அதான் வந்து இதோடைய ஆன்சர். கேட்கலாம், எதற்கு உண்மையாக சொன்னாங்க, எப்படி, யார் சொன்னா அப்படின்னு கேட்கலாம். பட்டினப்பாலை, யானை, பட்டினப்பாலை. பெரிய நாவாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா காற்றின் துணை கொண்டே பாய்மர அது இயங்கின அப்படின்ட்டு சொல்லப்படுகின. பெரிய நாவாய்கள் காற்றின் துணை கொண்டே என்ன, அவை பாய்மர கப்பல்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படும். இதை பற்றி புறநானூற்றில் சொல்லியிருப்பாங்க. அது பாடலுக்குள்ள நளி, வலி, களின்ட்டு வரும் அந்த பாடல். அது நியூ புக்கில் இருக்கும், அங்கே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். பெரிய நாவாய்கள் வந்து காற்றின் உதவியோட வந்து செல்லும், அதற்கு பாய்மர கப்பல்கள்ன்ட்டு சொல்லுவாங்க. அதை பற்றி 10th வந்து இருக்கும் அந்த பாடல். அடுத்து யார் யாருக்கு எந்த துறைமுகம் வந்து பெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. காவேரி, பூம்பட்டினம், முசிறி, கொர்க்கை. இல்லை, கொர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுக்கு, காவேரி பூம்பட்டினம் வந்து சோழர்களுக்கு, முசிறி வந்து சேரர்களுக்கு. இந்த 3 இதுவும் அதை தான் வந்து இங்கே திரும்ப அகைன் கொடுத்துருப்பாங்க. முசிறி அப்படிங்கிறது என்னது? சேர மன்னருக்குரிய துறைமுகம். இங்கே சுள்ளி என்னும் பெரிய ஆற்றில் யவனர்கள் மரக்கலங்கள், ஆற்றுத்துறைகள் கலங்கி போகும்படி வந்து நின்றன. அக்களங்களுக்கு உரிய யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றார்கள். இந்த லைன் முக்கியம். பொன்னோடு வந்து கரியோடு சென்றனர் அப்படின்ட்டு அகநானூறுல சொல்றாங்க. பொன்னோடு வந்து கரியோடு சென்றனர் அப்படின்ட்டு அகநானூற்றில் சொல்றாங்க. அகநானூறுக்கு ஷார்ட்கட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? காதல், வாழ்க்கை, வாழ்வியல் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ ஒரு பொண்ணை வந்து பொண்ணு கேட்க வராங்க, கறி சாப்பிட்டு போறாங்க. பொண்ணோடு வந்து கரியோடு செல்றார், பொண்ணு பக்கம் வந்து கறி சாப்பிட்டு போறாங்க. அகநானூறு. அவ்வளவுதான். ஓகே, அப்ப சேர மன்னர்களுக்கு முசிறிங்கிறது துறைமுகம், பொண்ணோடு வந்து கரியோடு செல்றாரு, பொண்ணு பக்கம் வந்து கறி சாப்பிட்டு போறாங்க. அகநானூறு. இவ்வளவுதான் வந்து இதோடைய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முடிச்சா. இல்ல, கறி அப்படிங்கிறது மிளகு, பொண்ணு அப்படிங்கிறது தங்கம், பொன்னை சுமந்து வந்து அப்படிங்கிறது பொண்ணு அப்படிங்கிறது தங்கத்தை வந்து குறிக்கிறது. இல்லை, இதை மட்டும் ஞாபகம். இங்கே சுள்ளி என்னும் பெரிய ஆற்றில் யவனர்கள் வந்து மரக்கலங்கள், ஆற்றுத்துறைகள் கலங்கி போக முடியும் இருந்தன.
சேரர்கள் சுள்ளி, இதை பார்த்துக்கோங்க. அடுத்த பாண்டிய நாட்டு வளத்தை வந்து பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொற்கை. இதில் வந்து முத்து குளித்தல், அதாவது முத்துக்களை எடுத்தல் பற்றி வெனிசு நாட்டின் அறிஞர் மார்க்கோ போல வந்து சொல்றார். முத்து முத்து நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு மார்க் வந்து போடுறார். யார் போடுறா? மார்க்கோ போல வந்து போடுறார். அதுல முத்து வந்து முதலிடம் வந்து வருகிறார். முத்து குளித்தல் பற்றி ஏற்றம் வந்து முத்து தான் வந்து முதலிடம் வருதார். முத்துக்கு வந்து வெனிசு நாட்டில இருந்து வந்து மார்க் வந்து போடுறாரு. அதுல முத்து தான் வந்து முதலிடம் வந்து பிடிக்கிறார். அப்போ இந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. பாண்டிய நாட்டுக்கு பற்றி சொல்லுறது கொற்கை துறைமுகம். வெனிசு நாட்டில இருந்து மார்க்கோ போல வருது. இந்த முத்து குளித்தல் தான் முதலிடம் வந்து இதுல பெறுகிறது. மதுரை காஞ்சி சிறு பானாற்று படை, இந்த ரெண்டிலையும் வந்து கொற்கை முத்தை பற்றி சொல்கிறது. மதுரை காஞ்சி சிறு பானாற்று படை. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை காஞ்சி சிறு பானாற்று படையிலையும் வந்து என்னது முத்தை பற்றி சொல்கிறாங்க. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்ட்டு மதுரை காஞ்சியில விளக்குறாங்க. விதிர்ந்து முதிர்ந்த விளை முத்து அப்படின்ட்டு மதுரை காஞ்சியில விளக்குறாங்க. மதுரையில தான் பார்த்தீங்கன்னா விளைந்து முதிர்ந்த விழுமுத்து வந்து கிடைக்கும். கடற்கரைகளை வந்து பட்டினம் பாக்கம்னு அழைப்பாங்க. பக்கத்தில் உள்ள ஊர்களை பட்டினம் பாக்கம் அப்படின்ட்டு அழைப்பார்கள். சோழ நாட்டில் உள்ள காவிரி பூம்பட்டினம் ஒன்று. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏற்றுமதி இறக்குமதி வந்து நடந்தன. அதில் அளவில்லாத பொருட்கள் வந்து மலை போல வந்து குவிந்து கிடந்தன அப்படின்ட்டும் கூறப்படுகிறது. இதுல முக்கியமான பாடல்கள் வந்து கடல் வழியே வந்து குதிரைகளும் தரை வழியே மிளகும் வந்து வருகிறது. இமயத்தில் வந்து மணிகளும் பொண்ணும் வருகிறது. கொடுகுமலையிலிருந்து சந்தனமும் மகிழும் வருகிறது. கொற்கையிலிருந்து முத்து வருகிறது. கீழ்கடலிலிருந்து பவளம் வந்து வருகிறது அப்படின்ட்டு இத்தனை விஷயங்கள் வந்து இங்க வரும். ஸோ இதை மட்டும் நீங்க ஷார்ட்டா வந்து படிச்சுக்கோங்க. எங்க இருந்து எங்க என்னெல்லாம் வருது? கடல் வழியே குதிரை, ஓகேவா? சேர்த்து படிங்க. கடல் வழியே குதிரை வருகிறது, கடல் குதிரை. தரை வழியே மிளகு வந்து தரையிலிருந்து தானே வரும். மிளகு வந்து தரையில கிடக்கு. மிளகு தரை வழியே வந்த மிளகுகளும் பொதிகையில் மிளகு பொதிகள், ஓகே. தரை மிளகு. இமயமலையிலிருந்து பார்த்தீங்கன்னா இமயமலையிலிருந்து மணியும் பொண்ணும் வருகிறது. இமயமலைக்கு போகணும்னா நிறைய மணி தேவைப்படும். ஏதாட்டும் கல்யாணமாகி ஒரு பொண்ணோட போனாதான் இமயமலையெல்லாம் நல்லா இருக்கும். இல்லை பொண்ணை விட்டுட்டு போனாலும் நல்லா தான் இருக்கும். அப்போ மணியும் முக்கியம், பொண்ணு முக்கியம். கல்யாணமாகி சோகமாகி போறவங்களும் இமயமலைக்கு உண்டு, ஓகேவா? அல்லது பொண்ணு கூட இமயமலைக்கு ட்ரிப்பு போகுது, கல்யாணத்துக்கு போகுது அப்படிங்கிறது உண்டு. ஸோ இமயமலை மணி பொன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? குடகுமலை சந்தனம் அகில். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குடகு சந்தனமும் அகிலும். அடுத்தது கொற்கைக்கு வந்து முத்து போட்டுடலாம், அது ஒன்றும் பிரச்சனை. கீழ்கடல்ல உண்டான பவளம். கடலுக்கு ரொம்ப அடியில் போனதுன்னா பவளம்லாம் கிடைக்கும். அதனால கீழ்கடல் ஆழ்கடல் அப்படிங்கிறதுலாம் பவளம் வந்து கிடைக்கும். மேலும் கங்கையில் உண்டான பொருட்கள், காவிரியில் உண்டான வளங்கள், ஈழ நாட்டிலிருந்து வந்து சேர்ந்த உணவுகள், பிற நாட்டு பொருட்களும் பிற அரிய பொருட்களும் வந்து சேர வளம் மிகுந்த பரந்த இடத்தை தெருக்களாக விளங்கின. எல்லாம் வந்து என்னது? இது காவிரி பூம்பட்டினத்தை பத்தி சொல்றாங்க, சோழர்களுடையது. சோழ நாட்டோட துறைமுகம் தான் என்னது? காவிரி பூம்பட்டினம். இதுல இந்த பாயிண்ட் முக்கியம். காவிரி பூம்பட்டினத்துல சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் இருந்தன. அடுத்த ஏற்றுமதி இறக்குமதி. இல்லை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு, இதெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பாங்க. அதில் இதுவும் பார்த்துக்கோங்க. சீனத்துல இருந்து பட்டும் சீன பட்டும் சர்க்கரையும், சர்க்கரை தான் நினைக்க, சர்க்கரையும். சீனத்துல இருந்து பட்டும் சர்க்கரையும் வந்து இறக்கப்பட்டது.
கடற்பயணம் பற்றி கல்வியறிவாத இல்ல மக்கள் கடல் பயணம் பற்றி கல்வியறிவு இல்லாத நாட்களிலே மக்கள் எட்டி உள்ளது வந்து எவ்வளவு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடல்சார் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக பட்டம் பட்டய கல்வி இதெல்லாம் படிச்சு பயில்வருக்கு பயிற்சியும் பட வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்கிறது. நம்ம இந்த பாயிண்ட் முக்கியம். பழந்தமிழகத்தின் வாணிக பொருட்களை பற்றி பட்டினப்பாலை மற்றும் மதுரை காஞ்சி இந்த ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா இருக்குது. இதுதான் நிறைய டைம் கேட்பாங்க. பழந்தமிழ வானிலை பட்டு பற்றி இப்போ எதுலெல்லாம் சொல்கிறாங்கன்னா பட்டினப்பாலை மதுரை காஞ்சியில் சொல்லுவாங்க. சீனத்து பட்டு கருசற்கை அவ்வளோதான். அடுத்த மேலைக்கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். இது பாரதியார். ஓம்னு வந்துட்டுனாலே விடுவோம் ஓம், இந்த ஓம் கொஸ்டின் மார்க் மாதிரி கேட்கக்கூடியதெல்லாம் யாரு? பாரதியோடைய கடவுகள் தான். ஓகே, இதோட புக் பேக் பார்க்கும்போது கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொன்னது யாரு? தொல்காப்பியர். தொல்காப்பியத்தில் சொல்லுவாங்க. கடலில் செல்லும் பெரிய களம் நாவாய். காவிரி பூம்பட்டினத்தில் வந்து சுங்கசாலையும் கலங்கரை விளக்கமும் இருக்குது. சேர நாட்டோட துறைமுகம் என்னது? முசிறி. சோழ நாட்டுக்கு வந்து காவிரி பூம்பட்டினம். பாண்டிய நாட்டுக்கு கொர்க்கை. அடுத்த கைவந்த கலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைவந்த கலை அப்படிங்கிறத ரொம்ப நன்றாக பழகிய செயல். நான் இதெல்லாம் ஈஸியாக செஞ்சிருவேன். கைவந்த கலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அத்திப்பூத்தாற்போல்னா அரிய செயல். இந்த வரும். ஓகேவா? அரிய செயல் ரொம்ப தெரியாத. அத்திப்பூத்தாற்போல்னா 12 வருஷத்துக்கு பூ ஒரு டைம் தான் அத்திப்பூ போக்கும். அந்த மாதிரி ஒரு அரிய செயல். உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும். நாவாய்களை வங்கம் என்றும் கூறுவர். ஓகே, கிரேக்கர்களும் ரோமானியர்களும் தமிழர் வந்து யவனர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நாவாய்களை வங்கம் என்றும் கூறுவர் அப்படிங்கிறது டேட்டாவுக்கு ஆன்சர் வந்து எந்த நூலில் வருதுன்னு கேட்காங்களோ அது சரி. நாவாய்னா கப்பம், அதுக்கு வங்கம் அப்படிங்கிறதும் பேர் உண்டு. இது வந்து எப்படி என்றும் கூறுவார்னா மரக்கலத்துக்கு தமிழ்ல வழங்கக்கூடிய பெயர்கள் தான் வந்து இது. அது என்ன மீனிங்ல கேட்டிருக்காங்கன்னு சரியா புரியல. ஓகே, குறிஞ்சி மலை சார்ந்த இடம், முல்லை காடு சார்ந்த இடம், வயல் மருதம் வயல் சார்ந்த இடம், நெய்தல் கடல் சார்ந்த இடமும், பாலை மணல் சார்ந்த இடமும், வறண்ட நிலப்பகுதி. ஹெலன் கெல்லர்லாம் வேண்டாம். அடுத்து யாப்பு செயல் உறுப்புகள் இதெல்லாம் வேண்டாம். எல்லாம் புது புக்கில் உள்ளதே நல்லா பார்த்துக்கோங்க. அணியும் புது புக்கில் உள்ளது பார்த்துக்கிட்டால் போதுமானது. அடுத்து ஏதாவது புக் பேக் இருக்கான்னு பார்ப்போம். மண்ணிலே கதியிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற்று பார்த்தார் செவியுணர் கேட்டா கணமும் நான் சகித்திட மாட்டேன். உங்களுக்கு படித்தாலே ஓரளவு புரியுதுல. மண்ணுல கதியிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனும் கண்ணூர பார்த்தும் செவியுற கேட்டும் கவனமும் நாம் சகித்திட மாட்டேன். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு பசியில் உள்ள ஒரு மக்கள் அல்லது வருந்தக்கூடிய ஒரு மக்களை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு நீங்கள் பாட்ட போனீங்கன்னா நான் ஒரு காலமும் உங்களை சகித்திட மாட்டேன் அப்படின்ட்டு வள்ளலார் வந்து சொல்கிறார். இன் எ ஃபிடர்ஸ் ஹவுஸ் ஆல் த டான்சர். கம்பம் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். நோ மேன் கேன் ஃப்ளை எ ஸ்டோன். கல்லிலே நார் உரிக்க முடியுமா? டிஃபிகல்டிஸ் இஸ் கிவ் வே டு டிலிஜியன்ஸ். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். கமெண்ட் ஓவர் மேன் அண்ட் டூ இட் யுவர் செல்ஃப். வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்யை களைவானேன். சேரிட்டி இஸ் எ டபுள் பிளெஸிங். தர்மமும் தலை காக்கும். அடுத்த திரைக்கடல் ஓடியும் திரைவையும் தேடு அப்படின்னு சொன்னது யாரு? ஔவையார். பழந்தமிழின் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சேர மன்னர்களுக்குரியது முசிறி, சோழர்களுக்கு காவிரி பூம்பட்டினம், பாண்டியர்களுக்கு கொர்க்கை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் கனியின் பூங்கொன்றனார். கடலில் செல்லும் பெரிய களம் நாவாய். வெனிசு நாட்டை சேர்ந்த பயணி மார்க்கோ போலோ. பாண்டி நாட்டோடைய வளம் பெருக்கிய துறைமுகம் கொர்க்கை. சீனத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது வந்து பட்டு கரு சர்க்கரை.
அடுத்தது பவ்வம் அப்படிங்கிறது என்னதுன்னா கடலுடைய வேறு பெயர்களை தான் வந்து என்ன சொல்றாங்க, பவ்வம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது இது இந்த வலுவு சொற்களை நீக்கி எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆடி காத்தில், இது காத்தில் கிடையாது காற்றில். ஆந்தை முழிக்கிறது கிடையாது விழிக்கிறது. உரிய காலத்தில் பெஞ்ச மழை போல கிடையாது பெய்த மழை போல. எள்ளுக்குள் எண்ணெய் போல, எண்ணெய் கிடையாது எண்ணெய். பசு போல் போர்த்திய புலி போல, போர்த்திய. வெயிலில் பட்ட புழு போல, வெயிலில் கிடையாது வெயில். அடுத்தது உள்நாட்டு வணிகத்தை விட அயல்நாட்டு வணிகத்திலே வருவாய் மிகுதி. இல்லை வருவாய் அப்படிங்கிறது வரவு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி, திரவியம் அப்படிங்கிறது செல்வம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், கேளீர் அப்படிங்கிறது உறவினர். பழந்தமிழரின் கடமைகளில் ஒன்று பொருள் ஈட்டுதல். பொருள் ஈட்டுதல் அப்படிங்கிறது பொருள் பெறுதல். சரி, பொருள் ஈட்டுதல்ங்கிறது பொருள் பெருக்குதல். ஓகேவா, பொருளை பெருக்கக்கூடியதுதான் பொருள் ஈட்டல். கொடுத்தல் பெறுதல் அளித்தல்லாம் கிடையாது, பொருள் பெருக்குதல். இதோட முடிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நாளையிலேருந்து செகண்டாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பாய்.